ஹலோ மக்களே வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா யுகாண்டாலங்க. எல்லாருக்கும் தெரியும், இன்னும் சப்ஸ்கிரைபருக்கு தெரியாது. ஸோ இங்கே தாங்க விநாயகர் அங்கே வந்திருக்கிறேன். விநாயகர் பார்த்தவொடனே எனக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி சில வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வீட்டில் மல்லிகை ஜாமான் இல்லை படைக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு தான் போயிருந்தோம். அது எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிற சூப்பர் சொல்கிற ஒரு தமிழ் கடை தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஐட்டங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஸோ அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். வாங்க பார்க்கலாம். கேவுர் மாவு தான், கேவுர் மாவு தான். கூழ்கிண்ட வேணும். அரிசி மாவு, அரிசி மாவு. விநாயகருக்கு படைக்கிறதுக்கு கடலை வேணாம். அருகம்பலம் மா இலையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அது மாலை கட்டிட்டு உட்காந்துருந்தோம். அதை முடிச்சிட்ட பிறகு நாங்கள் என்ன பண்ணோம், விநாயகர் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை சாயங்காலமே கிளம்பிட்டோம். டிராஃபிக் அதிகமாக இல்லைன்னா ஜஸ்ட் 1/2 hour போயிடலாம். டிராஃபிக் அதிகமாக இருந்தால் 2 hours கூட ஆகும் இங்கே வர்றதுக்கு. ஸோ அதுதாங்க விநாயகர் வாங்குகிற இடம். ப்ளஸ் நான் ஆன்லைனில் வெஜிடபிள் வாங்க இவங்க தான் அனுப்புவாங்க. கீழே கருவேப்பிச்சி இது நல்லதாக எடுங்க. இது ஃபார்ம்லேருந்து வர்றது. போதும், நம்பிடாதீங்க. இவங்க என்ன வெஜிடபிள் வாங்க வந்திருக்காங்களா விநாயகர் வாங்க வந்திருக்கலாங்களான்ட்டு. ஏன்னா வெஜிடபிளும் விநாயகரும் ஒரே இடம் தாங்க. அந்த சைட் சூப்பர் மார்க்கெட்டு பின்னாடி தான் இந்த விநாயகர்லாம் மேக் பண்ணுவாங்க. இது நான் முன்னாடி எடுத்த வீடியோ. நிறைய விநாயகர் இருக்குது பாருங்கள். இங்கே தான் மேக் பண்ணி எல்லா இடத்துக்கும் சென்ட் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல தான் காய்கறியும் விற்பாங்க. இது பேர் பாலாஜி சூப்பர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. எல்லாம் இன்றைக்கி எல்லாம் அப்படி அப்படியே அவங்கவுங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சின்னதாக இல்லை, குட்டியும். இதான் நம்ம சைஸா, இதான் நம்ம சைஸா. இந்த பேர் எடுத்து வைக்கலாமா? என்னது இது? கரம் மசாலா. புட் நோ ப்ராப்ளம். எடுத்துகிட்டு போ. இது மேக் பண்ணுறது யார் பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிறவங்க உகாண்டன் மக்கள் தான். அவங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லி கொடுத்ததாலே போதும், அவங்க டக்குன்னு பிக் பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்க மேக் பண்ணது அந்த பெயிண்ட்டு, அந்த ஷேப்ஸு. ஸோ குழம்பிடாதீங்க என்ன பாக்ஸில் கொண்டு வந்திருக்காங்கன்னு. இல்லைங்க, இங்கே எப்போதுமே அந்த மாதிரி தான் பேக்கிங் கொடுக்குவாங்க. ஏன்னா உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இப்படி தான் கொடுப்பாங்க உகாண்டாவில். ஸோ நாங்கள் வீட்டுக்குள்ளே அதனால் மனையில் வச்சு தான் இந்த வாட்டி நான் கொண்டு வந்தோம். இந்தியாவில் நாங்கள் சின்ன வயசுலேயே இருக்கக்குள்ள எங்கள் அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால் அந்த மனையில் தான் நாங்கள் மணக்கட்டைன்னு சொல்லுவோம். அதில் பச்சரிசி மாவில் கோலம் போட்டு விநாயகரை நாங்கள் உள்ளே கொண்டு வருவோம். அப்படி தான் நான் பசங்களை வச்சுட்டு வந்தேன். ஸோ வெனஸ்டே மார்னிங் இது விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுக்கு ரெடியாகி நாங்கள் வடையெல்லாம் போட்ட வீடியோ தான் இது. ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் கொழுக்கட்டை வெற்றிகரமாக டைமுக்கு எல்லாம் முடிச்சிட்டோம். 12க்குலாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் நேரத்தை பார்த்தேன் படைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா மணி 12 to 1:30 ராவுகாலன்னு போட்டிருந்தது. ஸோ படைக்காமல் 1:30 வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா ஆஷா நல்லா ஹெல்ப் பண்ணியிருந்தா. கொழுக்கட்டை மாவுலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பண்ணி கொடுத்துருந்தா. சூப்பராக வந்தது. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சுங்க. See, vada.
இங்கே பாருங்க வடை நல்லா அழகாக. Oh, Mama is coming. Oh, I shall not share. ஏன்னா வடை தட்டினாங்க கையிலே வச்சுட்டு இருந்தால் வேலைக்கு ஆக மாட்டேது. கடை கடைன்னு போட்டு கடை கடைன்னு வைக்கிறோம். வேற ஒரு பாயம் போய்க்குது. இந்த இது ரெடியாக போச்சு நம்ம எடுக்கலாம். ஸோ பார்த்துக்கு see this one is rice flour. Which table? Otherwise sure. Asha, give me one bowl. I want to turn this one. பார்த்தீங்கன்னா வடை, பாயாசம், ரசம், சாம்பார், முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார், உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல், தயிர் இதெல்லாம் பறிச்சாச்சு. எங்களோட வழக்கம் எப்படின்னா வடை பாயாசம் தாங்க முக்கியம். இன்னொன்று சுண்டலும் நம்ம கொழுக்கட்டையும் தாங்க முக்கியம். மோதகம் பண்ணுவாங்க, கை கொழுக்கட்டை பண்ணுவாங்க, தீனி கொழுக்கட்டை பண்ணுவாங்க. அதில் வகை வகையில் நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணுவாங்க. ஸோ எங்கள் வழக்கம் இப்படி தான் நாங்கள் இத்தனை வருஷமாக படைச்சிருக்கோம். எங்கள் மாமியார் வீட்டில் முக்கியமாக பார்த்திங்கன்னா கொழுக்கட்டையும் பழம் வச்சு படைப்பாங்களாம். ஸோ எங்கள் அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா வடை, பாயாசம், கொழுக்கட்டை, அவல்கல்ல முக்கியங்க. எதுவுமே நம்ம கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, அவல், பொரி, கடலை, நம்ம அது பேர் என்ன ஜாகரி, வெல்லம், அதுதான் ரொம்ப முக்கியம். சுகர் கேனு, எந்த ஒரு குறையும் இல்லாமல் மன நிகழ்வோடு நல்லா படைச்சவங்க. கிடைக்கிறத வச்சு இது இல்லை அது இல்லைன்னெலாம் கிடையாது. விநாயகர் வந்தாலே நமக்கு சகல செல்வங்களும் நம்மளை தேடி வரும்னு சொல்லுவாங்க. அவர் நம் வீட்டு முதல் குழந்தை தெய்வம். ஸோ அவரை வரவேற்கிறோம். எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம இலை பரிமாற வேண்டியது தான். வடை எடுத்துகிட்டு வந்து பரிமாறிக்கிட்டு இருந்தேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கடலை எல்லாம் வச்சாச்சு. அவல், பொரி, பழம் எல்லாமே வச்சுட்டோம். அதுக்கடுத்தது சாம்பார் போகுது. பார்த்திங்கன்னா நான் வந்து விநாயகரை வந்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி சாயங்காலம் வாங்கி 6:30க்கெல்லாம் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டோம். பசங்க கையால் தான் கொண்டுட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்டுட்டு வந்துட்டு பாலும் பானகமும் வச்சு படைச்சாயிட்டேன். அவருக்கு அபிஷேகம் கொடுத்து அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிக்கு எங்கள் வீட்டுக்காரர் வெளில கிளம்பணும், மீட்டிங் ஒரு இடம் போகணும். காலையில் அவர் குளிச்சுட்டு விநாயகருக்கு விளக்கு ஏற்றிட்டு கடலையை வச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டு தான் அவர் கிளம்புனார். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் படைக்க தொடங்கினேன். அன்றைக்கி என்ன ஆத்துக்காரும் மீட்டிங் போயிட்டார். அவர் வேலையை முடிச்சுட்டு தான் போனார். பசங்களும் ஸ்கூலு எல்லோரும் இருந்தாங்கன்னா ஒரு ஜாலியாக இருக்கும். இல்லை ஆஃப்ரிக்காவில் வந்தால் இதை மாதிரி தான் நடக்கும். அதனால் பெரிய இது கிடையாது. சரி விடுங்க, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், இதனால் லீவ் வரும். ஸோ நல்லபடியாக சாமிக்கு எங்கள் மாமியாரை வச்சு நைவேத்தியம் பண்ணியாச்சு. எங்கள் மாமியார் நானும் தான் சாமிக்கு விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி எல்லாம் ரெடி பண்ணி படைச்சோம். நீங்கள் டோனி குட்டியை பாருங்கள், டங்குன்னு வந்துட்டார். அவர் படித்தானாலே அங்கே வந்துடுவார். அவர் செல்லக்குட்டி. அவர் பார்த்திங்கன்னா எங்கள் விநாயகர் சதுர்த்தி நாங்கள் இப்படி தாங்க பண்ணோம். வாங்க படைக்கிறத பார்க்கலாம். ஓம் கங்கணாதிபதியே நமஹ. ஓம் மானமகத்தானே 5 கருத்தனை போற்றி. ஓம் கங்கணாதிபதியே நமஹ. ஓம் கங்கணாதிபதியே நமஹ. ஓம் கங்கணாதிபதியே நமஹ. ஓம் கங்கணாதிபதியே நமஹ. யார் கொண்டுட்டு வாப்பா, நான் கொண்டு யாரும் ஒன்று கேட்கல. நீ பொன்னோட
மைத்தட வயிறனை முத்தமை புதல்வனை மற்றவே மலர்கோடு பணியேனே மற்றவும் அதிகமும் வைத்திடு மரன் மகன் மற்றொரு வீரர் உயர் மலையானை அத்துயரதியோடு சுப்பிரமணி பாடும் அப்புன மதவிடை அல்லல்வோம் வல்வினைவோம் அன்னை ஐத்தில் பிறந்த கல்லல்வோம் போகா துயரம் போகும் நல்ல மனமதிகமாக வறுமை கோபுரத்தில் வச்சிருக்கும் செல்வ கணபதியை கைதொழுதக்கார். இப்போலேருந்து என்னென்னா மணப்பலகையில் பச்சரிசியில் கோலமாவு போட்டுட்டு தான் போய் விநாயகரை நாங்கள்லாம் வாங்கிட்டு வருவோம். நாங்கன்னு இல்லைங்க, பொதுவாகவே நாங்கள் எல்லாருமே பார்த்துருக்கோம். அப்படியே எடுத்துன்னு போயிட்டு தான் நம்ம வீட்டில் வச்சு அபிஷேகம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பழ வகைகளை வச்சு அவருக்கு ஃபஸ்ட்டே கொடுத்துருவாங்க. எது அவல் பொரி, கடலை, அது எல்லாமே. அதுக்கப்புறம் தான் நம்ம படைக்கிறது உண்டு, முக்கியமாக கொழுக்கட்டை. ஸோ இப்படி தான் நாங்கள் சிம்பிளாக ரொம்ப 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 என் கையில் கிடச்சதை வச்சு ரொம்பலாம் சிம்பிளாக நாங்கள் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடினோம். நீங்கள் எப்படி கொண்டாடுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, see you on next video. Bye bye.